வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த நங்கூரம் காணொளி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன், தமிழ் மண்ணினுடைய வளம், இதை பற்றியே பேசுகிறது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது உங்கள் சேனலாக நினச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம். தாவேகா மாநாடு மதுரையில் ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதிகபட்சமாக 2 மணி நேரம், 3 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்குமா, அவ்வளவுதான் நினைக்கிறேன். மகாநாடு அப்படின்னா மகாநாடு, அதுக்கு பேர் மகாநாடு. அதாவது மகாநாடுன்னா நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மெகா ஒரு பெரிய அளவில் ஒரு நடப்புகளை பற்றி பேசுகிறது, திட்டங்களை தீட்டுவது. திட்டம் அடுத்து இப்போ எப்படியும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் மாநாடு போடுவாங்க. அதான் நம்ம திராவிட கட்சிகள் அப்போலேருந்து அதான் வழக்கமாக வச்சுருக்காங்க. காங்கிரஸும் அதான் உச்சி மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடு அப்படின்னு சொல்லுது. மகாநாடு மருவி மாநாடுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி கேப்பில் மகாநாடு போடுவாங்க. அந்த மகாநாட்டில் திட்டங்கள் தீட்டப்படும். அடுத்து 3 வருடத்திற்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த கட்சியினுடைய வேலை என்ன, இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் என்னென்ன பண்ணணும், இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்னென்ன பண்ணணும், இதை எப்படி நம்ம கட்சியை வழி நடத்தணும், எப்படி கொண்டு செல்லணும், புதிய உறுப்பினர்களை சேர்க்கிறது, புதிய பொறுப்பாளர்களை சேர்க்கிறது, இந்த பொறுப்பாளர்களுக்கு பாடம் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு 2-3 நாள் மாநாடு போடுவாங்க. 2 நாட்கள், 2 நாள் மாநாடு, 3 நாள் மாநாடு, 4-5 நாள் மாநாடு கூட போட்டிருக்காங்க. அந்த அந்த 4-5 நாள், நான் 3 நாள் மாநாடுனே வச்சுக்கோமே. அந்த 3-4 மாநாட்டில் வந்து இந்த அடுத்து மாநாடு போடுற வரைக்குமான அந்த கட்சியினுடைய செயல் திட்டம், இந்த ஆட்சி, இந்த நடந்துட்டு இருக்கிற ஆட்சி நம்ம ஆட்சியா இல்லை எதிர்கட்சியா, இதை பற்றியான விவாதங்கள், யாரை எதிர்க்க வேண்டும், எப்படி எதிர்க்க வேண்டும், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பேசுகிறதுக்கு பேர் தான் மாநாடு. இப்போது தம்பி விஜய் வந்து போட்டது மாநாடா இல்லை பொதுக்கூட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு. பொதுக்கூட்டம் தான் சாயங்காலம் போட்டு காலையிலேருந்து பாட்டு போடுவாங்க, லைட்டு கீட்டெலாம் கட்டுவாங்க, ஸ்டேஜை போடுவாங்க. சாயங்காலத்தில் வந்து ஒரு தலைவர் வருவார். தலைவர் வரத்துக்கு முன்னாடி 4 பேச்சாளர்கள், 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட, 5ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேசுவாங்க. பேசணுன்னா தலைவர் வருவார். அவர் பங்குக்கு ஒரு ஆற்றுவார். அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதான் பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்துக்கு முதல்லலாம் திராவிட கட்சிகள்லாம் ஆரம்பத்துலலாம் கூட்டம் அதுவாக வந்தது. இப்போ கலைஞர் பேச்சிகள், அண்ணா பேச்சியெல்லாம் வந்து அண்ணாதுரை பேசுகிறதுக்கு, இல்லை பெரியார் பேசுகிறதுக்கோ, இல்லை எம்ஜிஆர் பேசுகிறதுக்கோ, இல்லை கலைஞர் அவர்கள் பேசுகிறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட்டம் தானாக வரும். இது யாரையும் காசு கொடுத்து கூப்பிடல. ஆரம்ப கட்டங்களில் அப்படி தான் இருந்துச்சு. கலைஞர் பேச்சை கேட்குறதுக்குனே ஒரு கூட்டம், பெரியார் பேச்சை கேட்குறதுக்குனே ஒரு கூட்டம், அண்ணா பேச்சை பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களின் பேச்சை கேட்குறதுக்குனே ஒரு கூட்டம், எம்ஜிஆரை பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம். இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்து அலைமோதும். நேரமோ பத்திரை, உங்களுக்கோ நித்திரை அப்படின்னு அவர் எப்பயுமே வந்து பேரறிஞர் வந்து இந்த பஞ்சு டயலாக் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி எதுகை மூனையாக பேசுகிறது, டைமிங் ஜோக் அடிக்கிறதெல்லாம் அண்ணாதுரை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நேரமோ பத்திரை, உங்களுக்கோ நித்திரை அப்படின்லாம் பேசுவார். இப்படி தான் மாநாடு போடுவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க. 3 நாள் மாநாடு, 2 நாள் மாநாடு, இப்படி தான் போடுவாங்க. அந்த திட்டங்கள் வகுக்கிறதுங்க, அவ்வளவுதாங்க. புதிய பொறுப்பாளர்கள் வேணுமா எடுக்கிறது, புதிய பொறுப்பாளரை நியமிக்கிறது, அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, கட்சியை வளப்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளும், அனைத்து யோசனைகளும், அனைத்து செயல்பாடுகளும் அந்த மாநாட்டில் நடக்கும். ஆனால் அப்போ விஜய் அவர்கள் போட்டது வந்து மாநாடுங்களா இல்லை பொதுக்கூட்டங்களா? நீங்களே சொல்லுங்கள். நம்ம சொன்னாக்க அது தப்பாக போயிடும், நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. நீங்களே சொல்லுங்கள். விஜய் அவர்கள் மிஞ்சி போனால் ஒரு 4 மணி நேரம் இருந்திருக்குமா பொதுக்கூட்டம்? அந்த மாநாடு அதுக்கு பேர் மாநாடுங்களா? அதுக்கு பேர் இதுங்களா? சரி, அது ஒன்று. நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். ஏன்னா அரசியலுக்கு இவர் வரக்கூடாது, அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை. ஓட்டு போடுற அனைவருமே அரசியலுக்கு வரலாம். தம்பி விஜய் அவர்களும் வரலாம், வந்தது தப்பு இல்லை. வந்தால் மட்டும் பார்த்தாது, அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணுறாரா அப்படிங்கிறதா மெயின் மேட்ரு. இப்போ மாநாடு நடத்திட்டீங்க, ரைட்டு. மாநாட்டில் பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க? ஏதாவது ஆம்பிளிஃபையர் எதுவும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் மாநாட்டில், அதனால தான் இவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு டைலாக் சொல்லுவீங்க, என் நெஞ்சில் குடியிருக்கும்
அப்படின்னு. அது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல. விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல. நான் விஜய் ரசிகன் இல்ல. ஆனா எனக்கு அந்த டயலாக் பிடிக்கும். "என் நெஞ்சில் குடி இருக்கும்" அப்படிங்கிறது. அது சினிமாவுல அந்த ஸ்டேஜில பேசும்போது, சினிமா சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டேஜ்கள்ல பேசும்போது, அந்த சாஃப்ட்டா இருந்துச்சு. அது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அதுல. ஆனா இப்ப நீங்க மாநாடுன்னு போட்டுட்டு இதுல பேசுனீங்க பார்த்தீங்களா? எவ்வளவு வேகமா பேசுறீங்க. ஆம்பிளிஃபையர்ல சவுண்டு கொண்டு பத்தலையா? மைக்ல சவுண்டு கொண்டு பத்தலையா? இல்ல ஆம்பிளிஃபையர் எதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசுறீங்க? சாதாரண பொதுக்கூட்டத்துல நீங்க ஒரு தலைவர், கட்சியின் தலைவர். பல லட்சம் தொண்டர்களுடைய தலைவன். நீங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கணும். இப்ப நீங்க இவ்வளோ கோவமா பேசுனீங்கன்னா, உங்களுக்கு கீழ இருக்கிற தொண்டர்கள் எப்படி பேசுவாங்க? அவங்க பேசினதெல்லாம் நீங்களே கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் கரெக்ட்டா பேசுறாங்களா? தொண்டர்கள்லாம் தொண்டர்கள் அவர் ரசிகர்கள். அவர் அந்த தொண்டர்கள் பேசினதெல்லாம், ரசிகர்கள் பேசினதெல்லாம் கரெக்ட்டுங்களா? அது தம்பி விஜய் அவர்கள் தான் சொல்லணும். அப்போ எதுக்காக அவ்வளவு வேகம்? நான் அது இப்படி, அப்படி உங்க சொல்றத சாப்பிட்டா சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு வேகம் எதுக்கு? இவ்வளவு காண்டு எதுக்கு? இவ்வளவு கோவம் எதுக்கு? யார் மேல இவ்வளவு கோவம்? எதுக்கு இவ்வளவு கோவம்? யார் மேலயும் உங்களுக்கு கோவம் தேவையில்ல. நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. 2 தடவ மாநாடு போடுறீங்க. அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாநாட்டுல பேசுறீங்க. அந்த மாநாடுல பேசும்போது எப்படி பேசணும்? என்ன மாரியான பேசணும்? எவ்வளோ சாஃப்ட்டா பேசணும்? நம்ம ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறோம். நம்ம 2வது மாநாடு நடத்திட்டோம். எந்த கட்சிகளாலும் முடியாத ஒரு சமாச்சாரம். 1 வருஷத்துக்குள்ளே 2வது மாநாடு நடத்திட்டோம். நம்ம வந்து நடத்தியிருக்கிறோம். நம்ம இந்த கூட்டத்தில நம்ம என்னென்ன பத்தியெல்லாம் பேச போறோம். புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க போறோம். அந்த கட்சிய வளர்ப்பதற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கோ, இல்ல கிளை சம்மந்தப்பட்ட என்னென்ன யார யார எப்படி எப்படி உருவாக்கணும். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். இதில அரசியல்ல பழுத்து இருக்கிற அவங்கலாம் நீங்கலாம் வாங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஆலோசனை குடுங்க, நம்ம கட்சிய வளர்க்கறதுக்கு அப்படின்னு சாப்ட்டா அதாவது கட்சி 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட தலைவர்கள்ட்டயோ, உங்களுக்கு கீழ இருக்கிற தலைவர்கள்ட்டயோ, இல்ல உங்க தொண்டர்கள்ட்டயோ ஒரு அணுக்கமா நடந்து, ஒரு ஒரு சாஃப்ட்டா, "இது என்னங்க பண்ணலாம்? என்ன என்ன சமாச்சாரம்? நம்ம கட்சிய வளர்க்கறதுக்கு வேற ஏதாவது சொல்லுங்க." அப்படின்னு கட்சிக்குள்ளார நடக்கிறதுக்கு பேரு தான் மாநாடு, மகாநாடு. பொதுக்கூட்டத்தில பேசுற மாரி கத்தி கத்தி பேசுறதுல அதுக்கு பேரு மகாநாடு இல்ல. இதுக்கு நீங்க வந்து அ அ சரி உங்கள்ட்ட என்ன சொல்றது? உங்கள்ட்ட ரசிகர்கள் பலம் இருக்கு. அதனால நீங்க வந்து நம்ம நெனைக்கிறது தான் மாநாடு. நம்ம போடுறது தான் பொதுக்கூட்டம். நம்ம போடுறது தான் மாநாடு. நம்ம செய்றது தான். நம்ம எது வேணாலும் செய்யலாம். எப்படி வேணாலும் மாத்தி செய்யலாம் அப்படிங்கிற மாரி செய்றீங்க. அது உங்களுடைய சௌரியம். நீங்க பண்ணுறீங்க. ஆனா அது மக்களின் மத்தியில எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும்? சரி. சிஎம்ம வந்து நீங்க என்ன சொல்றீங்க? அங்கிள்ங்கிறீங்க. இந்த அங்கிள் எனக்கு தெரியுமா? பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு நக்கல், நையா இந்த படத்தில பண்ணுவீங்க பார்த்தீங்களா? வடிவேலு கிட்ட பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அதே மாரி பண்றீங்க திரு எம்.கே. ஸ்டாலின பார்த்து. எம்.கே. ஸ்டாலின் வந்து ஏன் முதல்வர் அவர்களே அப்படின்னு கூப்பிட்டா ஆவாதா? அவர் முதலமைச்சர் தானே! அவர் தமிழ்நாட்டுடைய சிஎம் தானே! உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அவர் தமிழ்நாட்டுடைய சிஎம். அவர ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. உயர் திரு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மரியாதைக்குரிய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களே, அந்த மாரி பேசலாமே. நீங்க மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் கூட பேசலாமே. கூப்பிடுறது தானே பேர் வச்சிருக்குது. முதல்வர்ன்னு சொல்ல வேணாங்க விடுங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அங்கிள்? யாருக்கு அங்கிள்? உங்களுக்கு அங்கிளா? உங்கள அங்கிள்ன்னு கூப்பிட சொன்னாங்களா? நீங்க திமுகவோட உறவை பேணுறீங்களா? இல்ல திமுக எதிர்க்கிறீங்களா? நான் அங்கிள்லாம் சொல்லாமா? நக்கலு, நையாண்டி இதெல்லாம் வந்து அரசியலுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. இதெல்லாம் இது என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணீங்க? பாஜக வந்து கொள்கை எதிரி. சரி. அரசியல் எதிரி யாரு? திமுக. ரைட். அப்போ பாஜக கொள்கை எதிரின்னு தான் சொல்றீங்க. அப்ப அரசியல்ல உங்களுக்கு எதிரி இல்ல அப்ப அவங்க. இப்ப நீங்க பிஜேபி எதிர்த்து நீங்க அரசியல் பண்ண மாட்டீங்க. அப்படிதானே சொல்ல வர்றீங்க? இப்ப நீங்க சொன்னது அதானே. பிஜேபி வந்து கொள்கை எதிரி. ஆனா பிஜேபி எங்களுக்கு வந்து அரசியல் எதிரி அல்ல. அரசியல் எதிரி வந்து திமுக தான். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு? பிஜேபி வந்து கொள்கையில தான் முரண்பட்டு நிக்குது. ஆனா அரசியல்ல நாங்க சேர்ந்து தான் பண்ணுவோம். அப்படிங்கிற தொனியில தான் நீங்க சொல்ல வர்றீங்க அப்ப. அப்ப எதுக்குறது திமுகவ மட்டும் தான் எதுக்குறீங்க. நீங்க வந்து கொள்கை மாறுபட்டிருந்தாலும் பிஜேபிய நீங்க வந்து உங்களோட கூட்டணியில சேர்ந்துக்கிறீங்க. என்ன அப்ப திமுகவ எதிர்த்து அரசியல் பண்றாங்கிறீங்க. ரைட்டு. திமுக எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? என்ன என்ன உங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க. ஒரு 2, 4 லைன்.
ஒரு 10 சரத்து சொல்லுங்கள். கொள்கைன்னா என்ன? கொள்கைன்னா என்ன? நீங்கள் ஏதோ பேசியிருக்கீங்க, சரியாக கேட்கல நான். ம் 1000 ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு சிஎம்ஐ பற்றி கேட்குறீங்க. 1000 ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா? நான் அங்கிள் 1000 ரூபா கொடுத்துட்டா மட்டும் போதுமா? சரி வேறு என்ன பண்ண நீங்கள் வந்து 10,000 கொடுக்க போறீங்களா? இதெல்லாம் கேள்வியாங்க. இதெல்லாம் கேட்க ஒரு அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரி பேசுங்க. ஒரு மாநாட்டில் பேசுகிற மாதிரி பேசுங்க. அப்படின்னாக்கா என்னமோ சினிமாவில் டயலாக் சொல்கிற மாதிரி. இனி என்ன திமுக செய்யாததை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? இந்த உலகத்திலேயே திமுக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச மாதிரி சாதனைகளும் சரி, அதனுடைய அச்சீவ்மெண்ட்டும் சரி, வேறு எந்த தலைவரும் செஞ்சுருக்க மாட்டான். கலைஞர் மாதிரி ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்கிற நீ எந்த தலைவர் வேணாலும் கூட்டிகிட்டு வா. யாசர் அராபத்தை கூட்டிகிட்டு வா, இல்லை சே குவேரை கூட்டிகிட்டு வா, இல்லை இவர் நம்ம யார் பிடல் காஸ்ட்ரோ அவரை கூட்டிகிட்டு வா, இல்லை இப்போ நம்ம சிங்கப்பூரை ஒருத்தர் புத்துணர்ச்சியாக பெரிய அளவில் கொண்டு வந்தார் அவரை கூட்டிகிட்டு வா, இல்லை சீனாவுடைய தந்தைன்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் அவரை கூட்டிகிட்டு வா. யார் எத்தனை பேர் வந்தாலும் கலைஞர் செய்த சாதனைகளை, கலைஞர் செய்த ஒரு சமாச்சாரங்களெல்லாம் இது வரைக்கும் உலகத்தில் யாருமே செய்யலை. இனுக்கா யோசிச்சு எவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த சனாதன எதிர்ப்புக்கு மத்தியில் கலைஞரோட தலையே வெட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கலைஞரோட தலையை சீவுவேன் அப்படின்னாங்க. அதுக்கு தான் கலைஞர் சொன்னார், சீப்பை கொண்டு வா நானே சீவிக்கிறேன், மயிரை இல்லை என் மண்டையில், நீ என்னத்தை வந்து செய்வது, 4 மயிரை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கேட்டார். அதனால் அந்த மாதிரியான தலைவர் வாழ்ந்துட்டு போன அவர் போட்ட அந்த பாதை கொள்கைகள் என்னவோ பெரியார்ட்ட வந்திருக்கலாம், பெரியார்ட்ட வந்திருக்கலாம், அது பேரறிஞர் அண்ணாதுரையிட்ட வந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் செய்தது அனைத்தும் டாக்டர் கலைஞர் தான். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் செஞ்சு முடிச்சிருக்காரு. அவர் செஞ்சது தான், அவர் போட்ட அடித்தளம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா விதத்துலேயும் வளர்ந்த மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, தொழிலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், மருத்துவமாகட்டும், இல்லை கல்வியாகட்டும், இல்லை இந்த கால்நடைகளுக்காகட்டும், இல்லை பெண்களுக்காகட்டும், இல்லை இப்போ மேல் படிப்பில் உயர் படிப்பில் அவங்க அதாகட்டும், எல்லாத்துக்கும் டாக்டர் கலைஞர் போட்ட அந்த அடித்தளம் தான். அந்த அடித்தளத்தில் தான் அந்த தமிழ்நாடு இன்றைக்கி வந்து உயிர் பெற்றுருக்கு. நீங்கள் என்ன கலைஞர் செய்யாததை, திமுக செய்யாததை நீங்கள் என்ன செஞ்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லணும்ல. நான் இது செய்வேன், நீங்கள் ஒன்று செய்யலாம். ரசிகர் பலம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, பெரிய அளவில் இருக்குது. நீட்டை ஒழிக்கும் வரை நான் இந்த மாநாட்டில் நான் உண்ணாவிரதம் ஒன்று சொல்லுங்களேன். மத்திய அரசு நீட்டை தமிழ்நாட்டிலேருந்து தூக்கணும். அதுக்கு நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். இங்கேயே உட்காடுறேன். 10 லட்சம் ரசிகர்கள் வந்துருக்கீங்களா? அப்படியே எல்லாரும் உட்காருங்கப்பா, உட்காருங்க, கீழே உட்காரு. உண்ணாவிரதம் இருக்கிறோம் நம்ம. ரசிகர்கள் எல்லோரும் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். நான் உண்ணாவிரதம் இருக்கேன். சாகும் முறை உண்ணாவிரதம் இருப்பேன். நீட்டு என் பிள்ளைங்க அனிதாவிலேருந்து இன்றைக்கி 15-20 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. இனிமேல் ஒரு குழந்தை கூட சாப்பிடாது. நீட்டை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருங்க. உண்ணாவிரதம் இருங்க. அப்போ அதுக்கு பேர் அரசியல் பண்ணுறேன்னு மேடையில் காண்டு கத்தா கான்னு கத்தி விட்டு அப்புறம் என்னை அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க. இது கொஞ்சம் சத்தமாக குறைச்சி பேசுங்க. நீ பேசுகிறது சவுண்டு வச்சா மேலே நல்லா தெளிவாக கேட்கும். உங்களுக்கு இப்படி தான் பேச தெரியல, ஒருவேளை உங்களுக்கு பேச தெரியல அப்படின்னா தந்தை பெரியார் பேசுனதை கேளுங்க. எடுத்துக்கிட்டு கல்லை விட்டுட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தந்தை பெரியார் பேசிக்கிட்டு இருப்பார். இங்கிட்டு மண்ணை எடுத்து அடிப்பான், சாணத்தை கரைச்சி ஊற்றுவாங்க. பேசிக்கிட்டே இருப்பார், கவலையே பட மாட்டார். சாப்பிட்டா தான் பேசுவார், மரியாதையை தான் பேசுவார். யாரையும் குதர்க்கமாக பேச மாட்டார், யாரையும் இதாக பேசுவார். அண்ணாதுரை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொன்னவர் அண்ணாதுரை. அவர் பேச்சை கேட்டு பாருங்கள். இன்னும் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, வலைதளங்கள் இருக்குது. இன்னும் நீங்கள் அண்ணாதுரை அவர் இதை பற்றி அந்த நீங்கள் அவர் நிறையா இருக்குது, படித்து பாருங்கள். கலைஞர் பேச்சு கேட்டுருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். இந்த 3 பேர் பேசுகிறதும் சூப்பராக இருக்கும். பெரியார் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், டாக்டர் கலைஞர் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்ட கூட்டம்தான், கேட்ட தமிழ்நாடு. இதெல்லாம் அவங்க பேசுனதை கேட்டு 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 தான் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமான காங்கிரஸ் அடித்து விழுத்துனாங்க. பேச்சு தான். அந்த பேச்சு எத்தனை பேருடைய உள்ளம் கவர்ந்த பேச்சு, எத்தனை பேருக்கு மனம் கவர்ந்த பேச்சு, அது எத்தனை பேரை வசியம் பண்ண பேச்சு. நீங்கள் உங்களுக்கு பேச்சில்
பேசுகிறதுல யாராவது தப்பு தவறாக ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. மேடையில் கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியத்தோடு எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாதுரை, டாக்டர் கலைஞர் இவங்க 3 பேர்த்தோட பேச்சையும் கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் மேடையில் பேசுங்க. நீ அரசியலை வளரணும், வாழணும், வளரணும், பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள். திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சி இல்லை, எடப்பாடியார் இல்லை, எதிர்கட்சியாக இல்லை, அவரால் இனிமேல் செயல்பட முடியாது. அவர் அவரோடு சேர்த்து கட்சியை பூரா விற்றுட்டாங்க பிஜேபிக்கு. இப்போ திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சி இல்லை. நம்ம திமுகவுக்கு ஆதரவான ஆளாக இருந்தாலும் எதிர்கட்சி ஒன்று வலுவாக இருந்தால் தான் ஆளுங்கட்சி செயல்படும். விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், லேசாக அதோட ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு குச்சியை வச்சு தூண்டி விடணும். அதுக்கு ஒரு ஆளுங்கட்சி வேணும், எதிர்கட்சி ஒன்று வேணும். அந்த தூண்டுகோலுங்கிற எதிர்கட்சி இருந்தால் தான் ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம். நீங்கள் வாழ்த்துக்கள். ஆனால் அரசியல் செய்யுங்க. அரசியலுங்கிற பேரில் தப்பாக செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். நன்றி.